கேட்டியேகளி உதுவும் ஒரு கதை உண்டு. இது மரப்பொரியல். இந்த முளைப்பட்ட கட்டல் பீஸ் வந்து காட்டுப்பண்டி பிரட்டல். கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாண்டு. சுட சுட நேபாளத்திலிருந்து வந்த உடனே கடைக்கு எந்த கடைக்கு எந்த கடையில் படிக்க சொன்னாங்க, நீங்கள் செசிண்டனில் வீடியோ செய்கிற கடைக்கார அண்ணியாக்கள் இப்போ எங்கட கடையில் வந்து பண்டி வச்சு வாங்குறாங்களாம். ஏண்டாப்பா வாங்குறாங்க, வீட்டுக்கு சமைக்க வாட்ட இல்லை, அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் காட்டுப்பண்டி இப்போ விற்கிறாங்களாமன்னு சொன்னா போல் பிளானை போட்டேன் பஸ் முதலாளிக்கு, என்ன காட்டுப்பண்டி எல்லாம் வைக்கிறீங்களா உண்மையான? நாங்கள் இப்போ காட்டுப்பண்டிலாம் செய்கிறோம். அப்போ ஓகே, ஒரு வீடியோவை தட்டுவோம், எங்களுடைய ஆக்கள் இன்பம் புரட்டுமே, ஜாம்பற்ற இன்பம் நீங்களும் புரட்டுமே அண்டி போட்டு போட்டால் ஆள் வந்து காட்டுப்பண்டி மான்மரை எங்கட கடையில் வந்து எடுத்துக்கொண்டு வந்து இப்போ தஞ்சை கடையில் சமைச்சு வாடிக்கையாளர்களுக்கு விற்கிறார். டேஸ்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது? காட்டுப்பண்டி முதலாக காட்டுப்பண்டி யூகேயில் ட்ரை பண்ணுறேன். அதுவும் தமிழாக்கள் என்ன வேறு கடையில் சாப்பிடல, தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் முதல் வேறு கடையில் சாப்பிட்றேன், வேறு நாடுகளில் சாப்பிட்ருக்கிறேன். யூகேயில் முதலாக சினமனில் தான் நான் சாப்பிட்றேன். செசிண்டனில் இருக்குது. அட்ரஸ் எல்லாம் கீழே தம்பி எல்லாம் அடித்து விடு. காட்டுப்பண்டி மான்மரை இங்கே இருக்குது ஸ்பெஷலாக. வாங்க சாப்பிட்டு பார்க்க போகிறோம், என்னென்ன மாதிரி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, சுவையாக இருக்கா. மெயினாக எந்த கடை இந்த இறைச்சி குவாலிட்டியாக தான் இருக்கும். வேறு கடையில் வாங்கல, எந்த கடை தான் வாங்கினோம். வாங்க உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போய் பொஸ்ஸை மீட் பண்ணி சந்திப்போம். வாங்க. வணக்கம் முதலாளி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன அதிசயம் எல்லாம் நடத்துறீங்களா? அதிசயம் எல்லாம் நடத்துறீங்களா? நேபாள தேசத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். சத்தியமாக நல்ல சனம், நல்ல மக்கள், நல்லா பழகுறாங்க. உங்களோட ஸ்டாஃப் நேபாளம் வேறு நல்ல நேர்மையான நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவம். நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன், வெஸ்டர்ன் கண்ட்ரிகள், யூரோப் அதுக்கெல்லாம் போயிருக்கிறேன். பட் முதலாக ஏசியன் கண்ட்ரியில், அதுவும் ஒரு தமிழாக்கள் இல்லாத ஒரு கண்ட்ரிகளில் போயிருந்தான். நல்ல அனுபவம், ஹாப்பி. போனது இந்து நாடு தான். அவனை கர்மாவை நம்புறது. கர்மான்னு சொன்னால் பாவங்களை செய்யக்கூடாது, அடுத்தவனுக்கு துரோகங்கள் செய்யக்கூடாது, களவெடுக்கக்கூடாது. ரோட்டில் நடக்கிற காசை கூட எடுக்கிறாங்க இல்லை. ரோட்டில் 2300 கண்டுறான். நான் இப்படி எடுத்து இப்படி 2300 ரோட்டில் நடக்கண்டேன். என்னோட வந்தவன் சொன்னால் நான் அதிலே வை, இதை நீ 2300 எடுத்து புகையில் வச்சுட்டா நாளைக்கு 23,000 நீ லோஸ் பண்ணுவேன். சத்தியமா அவன் எடுத்து அப்புறம் ஒரு பிச்சை எடுத்த ஒரு ஆளை கொடுத்தவங்க. அப்படியான ஒரு விசுவாசமாக இதுன்றாங்க. நல்லா இருக்குது. மற்ற கோயில்கள், மெயினாக கோயிலான்னு மற்ற இமயமலை சாரல் போய் பார்த்தோம். நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவங்களும். மற்ற ஒரு ஏதோ ஒரு சாந்தம். எவரெஸ்ட்டில் எங்கட வண்டியை கொண்டு வரையிலுமே, அப்புறம் வண்டியை கொண்டு வராங்க, இன்னொரு ஆளை கொண்டு போகணும். எவரெஸ்ட்டோட இமயமலை சாரலில் உள்ள ஒரு மலை, அதுவும் பிள்ளையாருக்குரிய மலை ஆகும்னு சொன்னாங்க. அந்த மலைக்கு ஏறினாங்க. அந்த மலையில் ஏறி அதே கிட்டத்தட்ட நிலமட்டத்தில் இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உயரம், அப்படி உயரத்தில் நல்லா இருந்தது. பட் அது இமயமலைக்கு அடிவாரத்தில் இமயமலை அதான் இமயமலை எப்படின்னா இமயமலை உச்சி இருக்குது, அதோட சேர்ந்து நிறைய மலைகள் இருக்குது. அப்படியே அதில் பிள்ளையாருக்குரிய மலையாக வந்து பார்த்தேன். எந்த ஷேப்பில் உள்ள ஆள் ஆரண்டு பார்த்தா பிள்ளையாரானே ஏறி விட்டேன். நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பாடு சனங்கள் நல்லா இருக்கு. நீங்கள் வந்து போனதுக்கு பிறகு மிக சந்தோஷம். எப்படி வாடிக்கையாளர் என்ன சொல்லிடணும் வா சொல்லுங்க. இல்லை, அது நீங்கள் வந்து உண்மையை தான் கதைப்பீங்க கூட. ஆனால் கூட கிளி போய் சொல்லாது, கிளி போய் சொல்லாத ரெண்டு சொல்லி மில்டன் நேஸ்லேருந்து வராங்க, சவுத் ஆம்டன்லேருந்து வந்தாங்க, இப்படி எங்கெங்கேயோ எல்லாம் இருந்து வராங்க, கிளி போய் சொல்லாது என்று சொல்லி அவுட்லாம் கூட அவுட்லேருந்து வராங்க என்ன சொல்கிறாங்க. ஒப்பீனியன் தான். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டுருக்குறேன், உங்களோட சாப்பாட்டை சுவையே சொல்லியிருக்கிறேன் வெளியில். அதை பார்த்துட்டு வார வாடிக்கையாளர் என்ன சொல்லிடணும் அப்படியே சொல்லி நம்ம வந்து நீங்கள் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தாங்க மீனா கட்டி இங்கே வந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் சொல்ல இல்லைன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகணும். ஓகே, அதான் முக்கியம். அதான் அந்த நம்பிக்கையோட வருங்கன்னா நாங்களும் அதை நான் சொன்னேன், நாங்களும் அதுக்கு பேரை கெடுத்து விட்றாங்க. அப்புறம் எனக்கு காரசாரமாக வாட்டசாட்டமாக தந்துட்டு வார ஆக்களை குறைச்சி விட்றாங்க. இல்லை, உழைப்பில் வந்து சில நேரங்களில் இப்போ உழைப்பு கூட சில பேர் சொல்கிறது இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் உழைப்பு வந்து நீங்கள் அது என்னென்னா இந்த ஆர்டர் எடுக்கிற ஆளுடைய கையில் தான் இருக்குது.
ஆர்டர் எடுக்கிறாள் மனசால வடிவாக கதைச்சு உங்களுக்கு உரைப்பு எப்படி வேணும் அல்லது நீங்கள் எந்த ஊருக்கு மாதிரி செய்கிறது நான் வன்னி காட்டான அண்ணா சொல்லுது வந்து என்ன கிளி வன்னி காட்டானுக்கு நெத்தி வைக்குதுன்றதுன்னா உரைப்பு அப்படிதான் அதெல்லாம் படி பார்த்துட்டு வந்தா கதைக்குதல் வந்து கண்டிப்பாக ஓகே என்ன கோலை பற்றி சொல்லுங்க. பக்கத்தில் நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் அடிக்கடி பார்ட்டி புக்கிங் என்று சொல்லி ஓடுறது இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி அப்போ எங்களுக்கு ஆல்ரெடி இந்த பிஸியாக இருக்க வந்து அவையும் கூப்பிட்டு ரெகுலராக வர வெள்ளைகளையோ வெங்கடி ஆக்களையோ குழப்ப விருப்பம் என்னென்னு சொன்னால் சில அதில் இப்போ நான் இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அனுப்புவேன் தெரியலான்னு சொல்லி. ஓகே எங்கட கஸ்டமரே நான் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு கட்டம். ஓகே அப்போ பெரிய பாட்டிகள் செய்கிறார்கள் கோல்கள் எடுத்து சேவினம் 100 பேர் செய்கிறார்கள் எல்லாம் ஒரு எடுத்து செய்யணும். உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு டேஸ்ட் இருக்குது தானே. அப்போ எங்கடைக்கு நாங்கள் டார்கெட் பண்ண வேண்டிய ஆக்கள் ஒரு 40லேருந்து 50 பேரோட உள்ள ஒரு பாட்டியெல்லாம் 50க்குள்ள ஒரு பாட்டியில் வந்து. ஆனால் ஒரு விஷயம் பண்ண எங்கட பண்ணி டீமணி வரும் ஏன் பெற வேண்டாம் நீங்கள் காட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. மான் மர பண்டி காட்டு பண்டி அதுவும் உயர்ச்சி இறைச்சி வாணிபத்திலிருந்து கொள்வனவு செய்திகள் அது எல்லாரும் சொல்லி கிடாது போராக்கள் சொல்லி கிடாது கிளி கடையிலேருந்து தான் உண்மையை சொல்றீங்க. நீங்கள் அங்கே போய் இப்படி போய் அவங்க பொம்பிலி போய் வாங்குற நீங்களும் அங்கே இல்லை இல்லை அது மணிமாறன் இதெல்லாம் இருக்குது அவர்கிட்ட காருக்கு வந்திருக்கு நாங்கள் இதில் போய் எடுத்துட்டு வரோம். எங்களுக்கு அதுலேயும் ஒரு பெரிய சிக்கல் இல்லை, நடைமுறை சிக்கல் இல்லை, வச்சு வாங்குறது இல்லை. அப்போ இந்த 40 பேருக்குரியது வந்து இப்போ என்ன ஒரு 2 மாதத்தில் ரெடி ஆயிடும். அதில் வந்து பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். ஓகே அப்போ ஒரு நீங்கள் மேட்ச் பார்க்குறதோ இல்லாட்டி ஒரு ஃபுட்பால் பார்க்க போகிறீங்க என்னென்ன ஒரு இல்லாட்டி ஒரு ப்ரெசன்டேஷனை போட்டு உங்களோட ஒரு மீட்டிங் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அதை அப்படியே வைக்கலாம். அதே நேரம் வந்து கரையோக்கி என்று சொன்னால் நீங்கள் பாட்டு உங்களோட பாட்டு பாடு சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் எல்லாம் ஹை லெவலில். அப்போ நீங்கள் ஒரு 40 பேர் 30 பேர் வாரிகள் 2 பேர் பாடக்கூடிய ஆக்கள் இருக்கீங்க என்ன மாதிரி உரல் வளம் இல்லை குரல் வளமா? ஓகே குரல் வளமானாக்கள் 2 பேர் இருந்தால் அவையும் அதில் பாடக்கூடிய மாதிரி ஒரு ப்ரைவேட், அதாவது மற்றவைக்கு டிஸ்டர்பும் அவைக்கும் ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் மற்றவைக்கும் அவை டிஸ்டர்ப் இல்லாமல் இல்லை ஒரு ஃபன் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே இந்த இது இப்போ நான் நேவாளத்தை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க காட்டு பாண்டியாண்டு. என்ன படி சொன்னாங்கன்னா அந்த உங்களோட அந்த பழைய நீங்கள் போய் செய்தீங்களே சின்னமன் ரெஸ்டாரண்ட் உங்களோட ஆடு சொல்ல அவர் பஸ் வந்து இப்போ எங்கள்கிட்ட பண்டி எடுத்துட்டு கடையில் வச்சு மான் எடுத்துனாங்க, மான் எலும்பு எடுத்துனாங்க. ஓகே அப்புறம் இந்த மூணு எடுத்துனாங்க எலும்பு இல்லை. அப்போ அதில் எங்களுக்கு இது எலும்போட லைட்டாக கொடுக்குறதோ எலும்பு இல்லாமல் கொடுக்குறதோ சாரி மான் இல்லை மேரேஜ் மான் எலும்போட தான் நிறைய சொல்லுவாங்க. போன்லெஸ் எடுத்துனா முதல் திரைக்கு நீங்கள் கொஞ்சம் போனோட சந்தை நீங்கள் வாங்க இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனா போன்லெஸ் நல்லா இருக்கும், இல்லை பிரட்டல் மாதிரி எல்லா கறி மாதிரி செய்யப்படுறீங்களா? இது வந்து வெனிசன் ஃப்ரை தான் செய்யும். வெனிசன் ஃப்ரைனா போன்லெஸ் தான் நல்லா. அது மாதிரி இதை வந்து காட்டு பண்டிகை வந்து ஒரு பிரட்டல் வந்து லைட்டாக கேரளாவை டச் பண்ணி ஒரு பிரட்டல் வந்து இதில் 2-3 விதமாக செய்யலாம். நாங்கள் இப்போ கடைசியாக ட்ரை பண்ணி இப்போ இதைத்தான் ஒன்று தான் ஒன்றுக்கு மாறியல். ஓகே இதில் இன்னொரு பிளாக் போக்குன்ற இன்னொரு செப்பரேட்டாகவும் செய்யலாம் வந்து ஸ்ரீலங்கன் சிங்கள முறையின்படி. இப்போதைக்கு இது நல்லா இருக்கு. வன்னி ஸ்டைலுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல, வன்னி ஸ்டைலாம் இருக்கா? சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். வன்னி ஸ்டைல் வந்து நீங்கள் சொல்கிறது இந்த என்ன வேட்டக்கறிக்கு போயில பட் பிரட்டல் வந்து வன்னிக்கையில் பிரட்டல் இருக்குது. பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். வேறு என்ன போகிறீங்க? வேறு மான்மரம் கூட மூணு ஐட்டத்தை தர போகிறோம் உங்களுக்கு. எங்கட வன்னி பெசல். ஓகே வன்னி பெசல் உங்களோட ஐட்டத்தையும் உங்களுக்கு தர போகிறோம். இதை இப்படி செய்திருக்கிறவங்க நீங்கள் தான் சொல்லுவோம். இதில் அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருந்தால் நீங்கள் தான் சொல்லலாம் இதை இப்படி செய்யலாம். என்னென்று சொன்னால் அந்த சுக்கான்ற ஒரு விஷயம் வந்து இனியில்ன்ற ஒரு ஃபேமஸ் ஒரு சிக்னேச்சர் டிஷ். நம்ம அந்த சுக்காவில் இருக்கிற அதே கிரேவி இல்லாமல் இது ஒரு பெப்பர் பேஸ் மாதிரி தான் அந்த நிறைய செய்திருக்கிறோம். அதாவது நீங்கள் இப்போ அப்படின்னா சுக்காவையும் கொண்டு கொண்டு வரோம். இப்போ சுக்காவோட பார்த்தீங்கன்னா சுக்காவுக்கு இதுக்கும் போதும் வேறு கலர் அது ஒரு லைட்டாக ஒரு வித்தியாசம். அதாவது ஒன்றோட ஒன்று ஒற்றுமை இல்லாத மாதிரி இது பெப்பர் பேஸ், அது வந்து கறி பேஸ் மாதிரி செய்தால் சுக்கா. மற்றது நீங்கள் இது மேக் பண்ணுறீங்களா? என்ன சாமான்? மொக்காவா? மொக்டெயில் இருக்கா? மொக்கான்னு சொல்கிற மாதிரி மொக்டெயில்கள். எனக்கு கொக்டெயில் வேணால் மொக்டெயில். எதுக்கு சாராயம் போடுறது? அது கொக்டெயிலுக்குலாம் சாராயம். அப்போ மொக்டெயில் சாராயம் விடாது.
அது ரெண்டு தாங்க. அது என்ன ஃப்ளேவர் இருக்கு? நாங்கள் அதில் ஸ்ட்ராபெரி வெர்ஜின் ஸ்ட்ராபெரி இருக்குது, வெர்ஜின் மொஜிட்டோ, மற்றது ஸ்பைசி குவாவா மொக்டெயில், மற்றது ஷேர்லி டெம்பிள் என்று சொல்லி இப்போ 4 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை விட வந்து நான் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஏன்னா நல்லா போய் கொண்டு இருக்குது. காக்டெயிலும் பார்க்க மொக்டெயிலும் கிடையாது பிடிக்கணும். அதால் இந்த அமௌண்ட் வந்து இந்த நெல்லிக்ரஸோட ஒரு மொக்டெயில் ஒரு மொக்டெயில் செய்ய போகிறோம். சரி, இன்னும் 2 மொக்டெயில் தாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதே மாதிரி டேஸ்ட்டை பார்ப்போம். ஏன்னா இந்த வெயிலுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மணத்துக்கெல்லாம் M20 ஓடி வாரம் உங்களை வந்திருக்கா பார்த்து வீடியோ செய்யமாண்டு. மிக்க நன்றி. உங்களுக்கு 2-3 தான் போக முடிச்சாங்க. நீங்கள் போன தூக்குறியல் இல்லை சரியா? ஆனால் அப்படி இருந்தும் ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்து நான் போகிறோம் வீடியோ செய்கிறோம்ட்டு வந்தாங்க. ஓகே, சக்ஸஸ். வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். நீங்கள் வந்து எங்களோட ஹாட் பாட்டா கட்டல் ஃபிஷ் வந்து சாப்பிடுவீங்க. இது ஊர்லேயே செய்த நல்ல கிரிப்ஸியாக இது செய்திருக்கிறோம். இது உரைப்பு குறைஞ்ச ஆக்களும் வந்து உரைப்பு சாப்பிட இயலாத ஆக்களும் வந்து இதை சாப்பிடலாம். ஏன்னா இதில் நாங்கள் இப்போ இந்த உரைப்ப தூளுண்டில தானே இந்த KFC இந்த பொட் பீன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவராக தருது. நல்லா இருக்குது. எல்லாம் மெயின் ஆரம்பிக்கன்னா குட்டிங் பீப்புளுக்கு தான் நல்ல சாமான். உரைப்பு கூட உரைப்புகள் ஸ்பைசி அலர்ஜியான ஆக்களுக்கு வந்து எங்களை மாதிரி ஆக்களுக்கு இப்படி இதே மடுத்து கிடைக்கும். இது என்ன பேர்? இது ஹாட் பட்டர் கட்டில் ஃபிஷ். ஹாட் பட்டர் கட்டில் ஃபிஷ். உரைப்பான பட்டர் போட்ட கணவாய். அது சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே. சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே. இந்த KFC அந்த மேலுக்குள்ள ஃப்ளேவர் வந்து KFC இந்த ஹாட் பீன்ஸில் உள்ள ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. இந்த பட்டர் நாங்கள் யூஸ் பண்ணுற பட்டர் வந்து அந்த ஃப்ளேவரை கொடுக்குது. அது மிளகாய் சாப்பிட சூப்பராக. எங்களுக்கு இந்த பொரிச்ச மிளகா சாப்பிட்டா தானே சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். எனக்கு நீங்கள் லெமன் தந்துறீங்க. லெமன் தேவையில்லை. அதே மாதிரி துண்டை விட்டு பார்க்குறேன். லெமன் தேவையில்லை. லெமன் இல்லாமல் சாப்பிடலாம். இல்லை சூப்பர். கனவா பொரியல் இங்கிலீஷில் எல்லாம் சொல்ல பல்லு கொழுவுது. நீங்கள் வந்து கேட்குறாங்க அந்த KFC ஸ்டைலில் கனவா பொரியல் தாங்கன்னு கேட்டிங்கன்னா பொரிச்சு தருவீங்க ஏன்னா அப்புறம் இங்கிலீஷில் எல்லாம் சொல்ல பல்லு கொழுவுது. மல்லாதான் இது உங்களோட ஐட்டத்தை உங்களுக்கு வைக்கலாம். என்ன ஐட்டம்? காட்டு பண்ணி பிரட்டல் நல்ல வார்த்துண்டா தான் பஸ் எடுத்து ட்ரை பண்ணணும். கடிக்கக்கூடிய மாதிரி தான் அந்த பதத்தில் காட்டுது. 2-3 நேரம் கடிச்சா தான் உங்களுக்கு வாருளுக்கு போகும். அண்ணா டேஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. உரைப்பு காணாது. நான் நேரே சொல்கிறேன். டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாம் பக்கா. கொஞ்சம் ஃபயர் ஆகியிருந்தீங்கன்னா வேறு லெவல். சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார் துண்டை ஸ்ப்ரிங் மாதிரி ஜம்ப் பண்ணுது. எலும்பெல்லாம் போடு. லண்டனில் முதலாக உங்களோட கடையெல்லாம் காட்டு பண்ணி சாப்பிட்றோம். வீடுகளில் நாங்கள்லாம் சமைக்கிறோம்ன்றது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் உரைப்பு வேணும். உரைப்பு மட்டும்தான் மிஸ்ஸிங். அதாவது என்ன சம்பவம்டா பெருமை சொல்லல. யாராவது குட்டிங் டீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணாங்களோ
நீங்கள் சொல்லாமல் பண்டிகைன்னு சொல்லாமல் கொடுத்தாலே ஒரு நிரந்தரமாக இதுக்கு தான் வருவாங்க. இதுக்கு தான் வருவாங்க. அப்படி சூப்பராக இருக்குது. பாரான் தேங்காய் சட்டி இடம் இருக்குது. வாரம் வந்து கூட அவிய விடக்கூடாது. கூட அடி வேண்டாம் அவிஞ்சா கரைஞ்சா வேண்டாம். சூப்பராக இருக்குது. வேறு லெவல். ரெண்டு தான் சேர்த்து சாப்பிடணும். வேறு தான் சாங்க சேர்த்து சாப்பிட்றது இருக்கட்டும். நாங்கள் வேறு சேர்த்து சாப்பிடுவோம். வேறு என்ன அடுத்தது? அடுத்தது உங்களோட இதுவும் உங்களோட ஐட்டம் என்ன கிடையாது தான். இது மரப்பொரியல். இந்த கூட போன்லெஸ் எடுத்து செய்கிறாங்க. இது வந்து இப்போ மசாலா பேஸ் இல்லாத மாதிரி சுக்காதுலேருந்து வேறுபட்டு பெப்பர் பேஸ். இது ஒன்றும் மாற்றாங்க. ஒன்றும் மாற்ற தேவையில்லை. இதே டேஸ்ட்டாக கொடுங்க. உரைப்பு தேவையில்லை, உரைப்பு ஆட் பண்ணுங்க. மற்றபடியே நல்ல சொப்டாகும். இங்கே இந்த மத்தலை உடைக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. நிறைய என்ன அப்படி வேற ஒன்று பிஞ்சு மத்தலை உடைக்கிற மாதிரி இருக்குது. மேலே போய் சூப்பராக இருக்குது. பன்னி டீம் வந்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. நல்ல சித்தல் முலாயம் பஜ்ஜி அப்படினம் அடிச்சு. இது குறைப்பு கொஞ்சம் கூட நினைக்கிறீங்களா? இது ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸ்டாண்டர்டாக இருக்குது. தேவையான ஆக்களை கொஞ்சம் நாங்கள் என்ன சம்பவம் பண்ணானே ஓடுற எடுக்கிற ஆள்லாம் இருக்குது. ஓடுற எடுக்கிறாள் கஷ்டமாட்ட உரைப்பு எப்படி வேணுமென்ட்டு கேட்டுட்டோம்னா சரி உங்களோட ஷேப் அதுக்கு என்ன மாதிரி செய்வாங்க. சரி ஷேப் பழக்கம் வேறு நல்ல அவிஞ்சு பொறி பண்ணுறது சூப்பராக இருக்குது. இப்போ பன்னி ஆக்களில் உரைப்பு சாப்பிட்ற ஆக்களுக்கு நீங்கள் நான் மிளகாய் சாப்பிட்றேன் உரைப்பு மிளகாண்டி அது நீங்கள் இந்த மிளகாயிலே மசாலா நல்லா அப்படின்றது நல்லா இருக்குது. மற்றது சின்ன பிள்ளைகளும் சாப்பிடக்கூடியதாக இருக்குது. மரையில் என்ன பிரச்சனைனா கொழுப்பு இருக்காது. மிளகாச்சியில் வந்து கொழுப்பு இருக்காது. மற்றது இந்த பொரிக்கிற எண்ணெயை தவிர வேறு ஒரு கொழுப்பு கொஞ்சம் வாங்க வத்தல் மாதிரி தான் இருக்கும். தெரியுதா? இப்படி பிச்சிங்கன்னா வத்தல் மாதிரி தான் இருக்கும். மேலே இப்போ கீழே கீழமாக பிக்கலாம். சூப்பர். அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாரும் என்னோட ஒரு கேள்வி வைக்கணும். இது வழியாக உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் பாருங்க நான் எல்லா இடத்தையும் சாப்பிட்றத வெளியிட சொல்கிறேன். இல்லை அங்கிட்ட காணல நீங்கள் வெளியிட சொல்லுவீங்களா? ஏன்னா கண்ண பேர் என்கிட்ட கேட்கணும். நான் வந்து வெளியே சொல்லாமல் போட்டு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஓகேனா வெளியே சொல்லுங்க. இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு முதல்ல குடல் சாப்பிட்றேன். நீங்கள் குடல் வந்து 899. ஓகே 8 ஆரம்பத்தில் அங்கே சாப்பிட்டேன் போன கூட. வெனிசன் ஃப்ரை சொன்னால் நீங்கள் இது மேலே ஃப்ரை. ஓகே 1099. ரீசனபிளாக ப்ரைஸ். என்ன அதை விட வந்து டியர் பிரட்டல் இருக்குது. அது மானில் பிரட்டல் கறி மாதிரி அது உங்களுக்கு வந்து பரோட்டாவோடையும் நானோடையும் கொண்டு போகிறோம். ஓகே அது வந்து 1099. இது வந்து இருந்து சாப்பிட்றாங்க விலை. இது சாப்பிட்ற விலை இதிலும் பார்க்க டேக்அவேக்கு வந்து இதே சாமான் ஒரு ரூபாய் ஒரு பவுன் குறைவாக இருக்குது. ஓகே அதுலேயும் வந்து அவை வந்து கலெக்ட் பண்ணால் அதுக்கு 10% வந்து என்னோட கழிவு இருக்குது. கழிவு வெண்ணும் குறைவு. அவை ஃபோன் அடித்து ஓர்டர் பண்ணிவிட்டு வந்து கலெக்ட் பண்ணால் 10%. ஆன்லைனில் ஓர்டர் பண்ணிவிட்டு வந்து கலெக்ட் பண்ணி காசை பே பண்ணால் 15%. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த வேலை குறைவு. ஃபோன் எடுத்து ஓர்டர் எல்லாம் எடுத்து அவைய உங்களோட வெப்சைட் இருக்கா? வெப்சைட் இருக்குது. அதுலேயே ஆன்லைனில் போய் என்ன வெப்சைட்? சினமன் bar.co.uk. அதில் போய் நாங்கள் சினமன் ஜெசிங்கன் அடித்தாலே வந்துடும். கூகுளில் வந்துடும். அதில் போய் நாங்கள் ஓட பண்ணி நான் பே பண்ணிட்டு நேராக வந்து கலெக்ட் பண்ணால் 15 இங்கே பே பண்ணலாம். இங்கே காசு பே பண்ணணும். ஓகே காசை பே பண்ணி கலெக்ட் பண்ணால் அதில் ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் வந்து 15% 15 சொன்னால் இப்போ ஒரு 10 ரூபா சாமான ஓட பண்ணால் நீங்கள் ஒரு 8 தான் கொடுப்பீங்க. எங்களுக்கு வேலை குறைவு. என்ன நாங்கள் ஃபோன் எடுத்து ஓர்டர் எடுக்கிறது இல்லை. நேராக கிச்சனுக்கு ஓர்டர் போயிடும். நாங்கள் செய்து வைக்கணும். வந்தோடனே காசை தந்துட்டு எடுத்துணும். சூப்பர். நான் இந்த கரைவேல கொமெண்ட்ஸில் வந்து விலை சொல்ல அப்போ நல்ல விஷயம் நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி இருக்கேன் உண்மையாக சொல்கிறேன்.
மற்ற இந்த ஹொட்பட்டா கடல் ஃபிஷ் சாப்பிட்டு நீங்கள் அது 895. அது நம்ம சில கடையில் அந்த ஐட்டம் 14 பவுன். தெரியும் தெரியும். நான் பார்த்துருக்கேன். 14 பவுன். நீங்கள் இப்போ ஒரு கிட்டடியில் செய்த ஒரு இன்னொரு கடையிலையும் பார்த்தேன். விலைகள் எல்லாம் 14 பவுன் 15 பவுன் மண் சட்டியில் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு விலையெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து சாதாரணமாக வந்து எல்லாரும் வந்து ரீசனபிளாக சாப்பிட்டு போகும். அப்போ நான் விலையை நீங்கள் சில பேர் கேட்குறது நான் உங்கள்கிட்ட நேரே கேட்குறேன்டா, பொருள் தரமாக இருக்குது. பொருள் தரமாக இருந்தால் விலை சொல்கிறேன் ஒரு ரீசனபிள். மற்ற உங்களோட பொருள் விலை உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் கிலோ வளத்துக்கு எங்களுக்கு விற்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓ நான் சொல்கிறேன், எலும்பில்லாத மிளகாய்ச்சி நான் கடையில் விற்கிறேன் 16 ரூபாய்க்கு, விறகு கொடுக்குறேன் 15 ரூபாய்க்கு. அப்படி தானே 15 ரூபாய்க்கு. பண்டி இறைச்சி என்னட்ட பெஸ்ட் ப்ரைஸ் தான் 6 பவுன் கிலோ. அது கஸ்டமருக்கு மாற போனால் இவைக்கு மாற போனேன்டா. பண்டி இறைச்சி நான் மெயினாக செய்கிறபடியா அதை நான் ஹோல்சேல் ப்ரைஸாகவே வச்சுக்கிறேன். அப்போ மற்றது பண்டி இறைச்சி என்ன வச்சுக்கிறேன்டா, இப்படி பிரட்டல் மாதிரி செய்யக்கில்ல கழிவு கூட போகும். இந்த அதாவது நெய் எல்லாம் வந்து உருகி போட இல்லாத. அப்போ அது கூடவா இருக்கும். அதனால் வண்டி கொஞ்சம் வேஸ்டேஜ் கூடவா போகும். வைக்கி ரெண்டாச்சு கறியாச்சு தான் அவங்க இப்போ ரெண்டாச்சு தான் உருகும். இதுதான் தாலாட்டுக்கு. ஓகே, இது மான் பிரட்டல். எந்த கடையில் இருந்தோம் வந்த மான் தான். இது உங்களுக்கு நீங்கள் பரோட்டாவோட சாப்பிடலாம், நானோட சாப்பிடலாம். இங்கே வந்து நாங்கள் ப்ராப்பர் தந்தூரி, அதாவது இந்தியன் குசின் இருக்கிறபடியா இங்கே உங்களுக்கு வந்து நான் சம்பந்தமான நான் கார்லிக் நான் சில்லியன் கார்லிக் சொல்லி நான் ஐட்டங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தந்தூரியில் கொடுத்தாங்க. நான் தந்தூரியில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக விரும்புவாங்க. இதையும் வந்து நீங்கள் கிறிஸ்பியாக இருக்கலாம். சில பேர் சொப்டாக சாப்பிட விரும்புவேன். நான் வெல் டன் என்று சொல்லுவேன். சில பேர் நான் வந்து இன்னும் நல்லா இந்த பீஸ் சாப்பிடுவேன். செவ்வளோக்காரன் சாப்பிட்றான், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறான், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறான். என்ன சொல்லுது? எனக்கு லைட்டாக உப்பு போட்ட மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் செமையாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது? ஸ்பைசியாக இருக்குது. உங்களோட உரைப்புக்கு லெவலில் இருக்கும். உரைப்பு நல்லா இருக்குது. சின்னதாக உப்பு ஆட் பண்ணணும். உப்பு கொஞ்சம் குறையும். அதில் சின்ன சிக்கல் நடைமுறை சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன சில பேர் வந்து உப்பு கூட சாப்பிடாதாக்கிறது. நாங்கள் கொஞ்சம் உப்பை எங்கட கணக்கு போட்டோன்னே உப்பு கூட மாதிரி இருக்குது. அவே மனுவில் ஆட் பண்ண சொல்கிறீங்களா? இல்லை அவை அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் குறைய போட்டிருக்கலாம். இல்லை இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது கணக்காக உப்பு, அதுக்கு உப்பு நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. இதில் மட்டும் சின்னதான உப்பு குறைய மாட்டேங்குது. பட் டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் முழு உள்ளியெல்லாம் வச்சுக்கிறாங்க. வேறு லெவல். இந்த டிஷ்களுக்கெல்லாம் நாங்கள் சின்ன வெங்காயம் உள்ளி எல்லாத்துக்கும் பெறாது. இப்போ உங்களோட பண்டிகை உள்ள சின்ன 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 வெங்காயம் உள்ளியும் பெறாது. மறைக்கு வரும், மானுக்கும் வரும், சுக்காக்கும் வரும். நல்ல டேஸ்டாக இருக்குது. எனக்கு என் செல்லா குட்டி தான் என் வாயலுக்கு நானோட சாப்பிட பார்ப்போம். பண்டி இறைச்சி பிரட்டலும் நானும் வாங்கி சாப்பிட்டு போட்டு கொமெண்ட்ஸில் வந்து எழுதுவோம். எப்படி இருக்கண்டு கொமெண்ட்ஸில் எழுதுங்க. அந்த மேட்டுக்கு அதுவும் காட்டுப்பண்டி, வெள்ளைப்பண்டியில் காட்டுப்பண்டி. வேறு லெவல். பரோட்டா தானுங்களே, பரோட்டா ராணிபாம். பரோட்டாக்கில் பஜ்ஜி சுற்றி போட்டு அந்த மாதிரி
போடா தருவேன் அவசரப்படாடா நான் தருவேன்டா அங்கே இங்கே கிளம்பலாம் உரைக்குது இந்த எதையோ சாப்பிட்டது இப்போ தான் ஆ அந்த மான் கொடுத்தீங்க பாருங்க அது உரைக்குது பயங்கரமா. உனக்கு அடிப்படை சாப்பாடு நாங்களாம் அவ்வளோ சாப்பிட மாட்டோம். அதான் இடையில ஒரு இஞ்சி ஏன்னா உள்ளியும் வெங்கோலம் இது பச்சை உள்ளிங்க இது வந்து நினைச்சாங்க அவிச்சல பச்சை உள்ளி எடுத்து அவக்குன்னு கிடைக்காங்க எனக்கு உள்ளி கடைக்கு சாப்பிட விருப்பம் அதால் இந்த உள்ளியும் எடுத்து இதில் உள்ள பண்டிகை பிரட்டலை பராட்டா எப்படி எடுத்து இதை அப்படி வச்சுட்டு இதில் பச்சை உள்ளியில் ஒரு காடி வருது இது என்னண்ணா இது உங்களை வறுத்து அரைச்ச மட்டன் கறி வறுத்து அரைச்ச மட்டன் கறி கிட்டத்தட்ட சரா கறி மாதிரி சரிங்களா அப்படியா கேரளா ஸ்டைல் கேரளா கறி ஸ்டைலில் சிக்கனும் நல்லா இருக்கு மட்டனும் நல்லா இருக்கு போனமா சிக்கன் ட்ரை பண்ணாங்க சிக்கன் ம் அந்த மாதிரி இருக்கும் இது என்ன ட்ரை பண்ணி பார்க்க நானும் ட்ரை பண்ணுவேன். ஆ சாப்பாடு கூட்டிட்டா ம் வறுத்து அரைச்ச மட்டன் கறியாம் பாருங்க கிரேவி இந்த திக்னஸை பாருங்க திக்னஸ் அப்படி இருக்கு வறுத்து அரைச்ச குழம்போட சாப்பிடுவோம் பஸ் சால் ஆட்டுது கிரேவி ஆனால் கிரேவி அந்த மாட்டுக்கு ஆனால் இறைச்சி எனக்கு பிடிக்கல சாஃப்டாக இருக்கும் சரியாக சாஃப்டாக இருக்குது ஏன்னா நாங்கள் லேம்ப் யூஸ் பண்ணுறபடியா லேம்பாண்ணே இதே மட்டனை யூஸ் பண்ணால் மேபி ஹார்டாக இருக்கும் எனக்கு லேம்பை சொல்லுங்கள் சேப்பிட்ட லேம்பை கூடாது மட்டன் தான் சொல்லி கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்டாக இருக்கும் ஆனால் மட்டன் வந்து இது லேம்ப் விட சாஃப்டாக இருக்கும் எங்களோட பல்லு வந்து சொப்டாக உள்ளதே ஏற்றுக்கொள்ளாது கடிச்சு இழுத்து ஒரு தலையை ஆட்டினா தான் நன்றையான சாப்பிட்ட ஃபீலிங் உண்டு சூப்பராக இருக்குது கிரேவி சூப்பராக இருக்குது நீங்கள் பார்க்குற நீங்கள் சொப்டாக அரைச்சி பண்ண சொன்னால் இது லேம்ப் போட்டினமா அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேவியில் வித்தியாசமாக நல்ல உரைப்பாமல் இருக்குது நல்ல உரைப்பாக இருக்குது மண்டை வேர்க்குது பன்னி காட்டானுக்கு நெத்தி வேர்க்குது பன்னி காட்டானண்டா நெத்தி வேர்க்கணும் அதனால் இது வேறு பிரச்சனை உங்களோட போன முறை வீடியோவை உங்களோட வீடியோ தான் போட்டு விட்டோன்னே ஒருத்தன் இங்கே இருந்து கொண்டு எங்கள் பெல்ஜியத்தில் இருந்து ஒரு நாள் வரியா போட்டுட்டு அடித்து அலப்புறேன்னா தாங்க இல்லாது வன்னி காட்டா நீ எந்த ஊர் நாங்கள் மௌனிக்குளம் இல்லையடா வன்னி மௌனியாதான்டா வன்னி ஐயோ ஒரு தொண்டு மனத்தியாலம் அவனுமோ போன வைக்கிற மாதிரி இல்லை வீடியோ செய்கிறாங்க காணும் ஒரு 100 பேர் புகழ்ந்தாங்கன்னா 2 பேர் போன போட்டுருவாங்க என்ன அவங்கள வரைக்கும் நான் தான் சைட்டிஸ்ட் ஓ இப்படிதான் நாங்கள் எல்லாருக்கும் எங்களை பிடிக்க மட்டும் இல்லை திருப்திப்படுத்தலாது எனக்கும் அனுபவம் இருக்கு நான் 5 பேருக்கு 90 பேருக்கு நாங்கள் நிறுத்திப்படுத்துறது பார்க்கலாம் 5 பேர் 10 பேர் வந்து நீங்களும் சொல்றீர்கள் அவங்க கொஞ்சம் மைல்டாக வந்தோன்னா மீடியம் ஸ்பைசி தான் கேட்கும் நாங்கள் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு போய் 1 ஸ்டார் ரிவ்யூ போட்டிருக்கான் என்ன எல்லா உழைப்பு சாப்பாடும் உழைப்பு கண்ணால் கண்ணீர் வந்தது என்ன பஸ் இலங்கை சாப்பாடு சாப்பிட வந்துட்டு உழைப்புண்டு போய் கூகுளில் அது 6ல் இருக்கண்டா மெயின்
ஓடுற எடுக்கிறதில்ல. நான் தான் எடுத்தேன். நீங்கள் ஆடுறீங்க? ஆ. அப்போ இந்த கட்டல் பீச்சும் சிக்கன் 65 முறைப்பட்டு சொல்கிறாங்கன்னா இதுக்கு அப்புறம் நான் என்ன செய்கிறேன்? சொல்லுங்கண்ணா. அவங்க இலங்கைக்காரராக இருக்க மாட்டாங்க. அவன் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 2வது ஜென்ரேஷன் நடக்க நினைக்கிறேன் இங்கே வந்து. எனக்கெல்லாம் உண்மையான இந்த பீஸா கேஎஃப்சி சும்மா ஃபன்னுக்கு சாப்பிடணும் இல்லையா? அதான் ஃபன்னுக்கு சாப்பிட்டாலும் புற இருக்கா எங்களை சாப்பாடு சாப்பிட்டா தான் சாப்பிட்டா வீட். சூப்பர். என்ன சாமானது இது? வந்து ஸ்பைசி கோவா மொக்டெயில். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைவாசி உரைப்பான கொய்யாப்பழம். இந்த பக்கத்தில் ஒன்றும் போட இல்லை. இந்த பக்கத்தில் உப்பும் சில்லி பவுடரும் தடவி இருக்கு. தடவிங்க ஒரு சைடு தடவிங்க. ஓகே. இந்த பக்கத்தில் குடிச்சிங்கன்னா இன்னும் ஸ்பைசியாக. இது வந்து வெர்ஜின் ஸ்ட்ராபெரி டைகரி. வெர்ஜின் ஸ்ட்ராபெரி. அப்போ உரைப்பான கொய்யாப்பழம் மொக்டெயில் அப்படி கண்டு விஷயம் இருக்குது. இந்த உப்போட மிளகாத்தூள் பழையக்கில்ல மாங்காய் அந்த ஃபீலோண்டா கொடுக்குது. இஞ்சா பிடிச்சி பாவ இஞ்சா பிடிச்சா நார்மல் மொக்டெயில். இது என்ன ஃப்ரூட்ஸ் இது? இது வந்து செரி வைக்கு கார்னிஷிங். செரி சாப்பிடும் கடைசியாக குடிக்கக்கூடிய ஒரு வாயில் இனிப்பு வரதுக்காக ஒரு செரி செரி வைக்கிறோம். இதுதான் நல்லா இஞ்ச உப்பு. வேறு லெவல். இனிப்பான இதுக்கோட நீங்கள் அது இனிப்பாக தான் இருக்குது. அதோட இந்த உப்பும் தூளும் பாயில் பட்டு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குது. அந்த மாங்காய் சாப்பிட்ட ஃபீலோட கொடுக்குது. இவர் வெர்ஜின் ஸ்ட்ராபெரி வெர்ஜினா. ஸ்ட்ராபெரி பழத்தை புல்லு அடிச்சு போடுறீங்களா? சில பேர் வந்து அந்த ஸ்ட்ராபெரி லிக்விட் இல்லை வர்றாங்க. அந்த இது ஸ்ட்ராபெரி கொஞ்சம் சுகர் சிரப், மற்றது ஃப்ரெஷ் லைம். நல்லா இருக்குது. சூப்பர். என்ன மாதிரி கேமராக்காரன் நான் குடிச்சு முடிக்கவா தரவா? டே மழையா சொல்கிறா. வைக்கப்படா சொல்கிறேன். ஒன்றை தார் நீ எந்த இல்லாமல் இதை குடி. அப்புறம் கேமரா கொமெண்ட்ஸ் எழுதுவாங்க. அவர் எச்சில் வச்சு குடிச்சு போட்டு கொடுக்குறாரு. வேறு ஸ்டோவ் வேணுமா இல்லை குடிப்பியா? நீ எத்தனை பொம்பளை பிள்ளைகிட்ட வாய குடிச்ச? நீ உனக்கு இதெல்லாம் சிம்பிள். எவ்வளோ வேண்ட வாய கொடுத்த? நீ ஒரு கிளாஸ் 2 ஸ்டோவ் போட்டு குடிச்ச நான் பார்த்துக்கிறேன். பிறகு யார் இந்த கேமரா வாங்கிட்டு கமெண்ட்ஸ் எழுதுவாங்க. காட்ட மாட்டேன் அண்ணா. அது நல்லா இருக்குண்ணா. அது டீசன்ட் ஃப்ளோவுக்கு இதாக கொடுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி வன்னி காட்டார்களுக்கு இதாக கொடுங்க. அப்படியே அடிச்சுட்டு அப்படியே ஃபினிஷிங்கில் அப்படியே தூள் சடாவி உண்மையாக தான் வேறு. இதுக்கு எல்லாம் ஸ்டோவ் விடக்கூடாது. ஸ்டோவ் இந்த மரியாதை கிடையாது முடியாது. வேறு லெவல். என்னென்னு இந்த ஐடியா வருது உங்களுக்கு? இது நீங்கள் ஒன்மைக்கு தானே தானே இப்படி இருக்குது. நாங்கள் எங்கட சாப்பாட்டுக்குரிய என்ன மொக்டெயில் வந்து எங்கட மக்களுக்கு எங்கட சாப்பாட்டோட ஒத்து போகும்னு சொல்லி இப்போ கண்டதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டால் எல்லாரும் எங்கடைய ஆக்களுக்கு பிடிக்காது. அப்போ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எங்கடைய ஆக்களுக்கு என்ன பிடிக்கும். இல்லை கொய்யாப்பழம்ன்றது எங்களோட ஃபேவரட்டான இது. கொய்யாப்பழத்தோட சேர்ந்து ஒரு மொக்டெயிலில் மேலுக்கு உப்பையும் மிளகாத்தூளையும் தடவை கொடுக்குறது இருக்குல்ல, ஃபினிஷிங்காக இருக்கும். வார நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டோவ் ஓட்டு குடிக்காங்க. ஸ்டோவ் ஓட்டிங்கன்னா அதில் ஃப்ளேவர் போயிடும். வாய் வச்சு இந்த உப்பு பட்டுறதுக்கு நான் ஒவ்வொரு காலம் பேக்க உப்பு இடத்துல மட்டும்தான் வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஆப்பில் இருந்தால் தான் குறைஞ்சா வருவியல். இப்படியான சாமான் தர கொஞ்சம் பெரிய ஆப்பில் தான் வளருங்க. எல்லாமே சட்டப்படி இருக்கண்ணே. சரியா?
சாப்பாட்டை நாங்கள் மிச்சம் தந்த சாப்பாட்டை கூட தந்துருக்கீங்களா அதில் இப்போ டேஸ்ட் பார்க்குறதுக்கு அப்பால் தேக்கி எடுத்துகிட்டு போகிறேன். இது இந்த இதில் மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக். இதில் லேம்பை விட்டு மட்டன் போடுங்க, கேட்டு கொடுங்க மட்டனில் வேணுமா லேம்பில் வேணுமான்ட்டு. நம்ம சொப்டாக வேணுமெண்டா லேம்பை கொடுங்க, அல்லது எங்கட மாதிரி ஆகுதுன்னா இதை போடுங்க. இந்த கிரேவி பக்கா அந்த கட்டியாக விழுது, அது நல்லா இருக்குது. மான் ஃப்ளேவர் நல்லா இருக்குது. உப்பு கொஞ்சம் போடணும். பண்டி சொல்லவே தேவையில்லை, ஒன்றும் மாற்ற தேவையில்லை. பண்டி வேறு லெவல். கனவா பொரியல் நீங்கள் சொல்கிற பேரில் எனக்கு வராது. அதால் நான் இப்போ சொல்லிக்கிறேன் இந்தியாக்களுக்கு KFC ஸ்டைலில் கனவாயாக பொறிச்சு தாங்கும். KFC ஸ்டைலில் கனவாயாக பொறிச்சு தாங்கணும். அப்படி தருவீங்க. மர ஃப்ரை அப்படியே கொடுங்க. சட்டப்படி சாப்பாடு சந்தோஷம். ஒரு மனத்தியால் நித்திர தூக்கி இப்போ இதில் எனக்கு உப்பு காணாண்டா எனக்கு புழுவ தெரியாது. நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கணும். கூடான்னு சொல்லிடணும், நல்லன்னு சொல்லிடணும். அதான் மெயின். மற்றது பராட்டா நான் வேறு லெவல். இதில் அவங்க அந்த கார்லிக் எல்லாம் போட்டுருப்பாங்க, அது இன்னும் நல்லா இருக்கு, கழிக்க நல்லா இருக்கு. இதில் நாங்கள் பிளேன் செய்கிறது, பட்டர் செய்கிறது, கார்லிக் இருக்குது, சில்லியும் கார்லிக்கும் இருக்குது. உங்களுக்கு அதைத்தான் வந்திருக்கும். ஏன் அதில் இல்லை அதான் நான் செப்ப கேட்டுருவோம். சில்லியும் கார்லிக்கும் போட்டுருந்தா அந்த மாதிரி தூக்கி இருக்கு. சில்லியும் கார்லிக்கும் போட்டுருந்தா இன்னும் அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக. போட்டு இதில் மட்டும்படி குறை சொல்கிறாங்க இந்த 2 விஷயம் தானே. இதுக்கு உப்பு, இதுக்கு மட்டன் மாற்றணும். இப்போ எனக்கு இப்போ இது நார்மலாக என்ன சொல்கிறது, எலும்பு இல்லாமல் என் ஃப்ரெண்ட் இருக்கிறார் ராஜு கொண்டு, அவர் போய் லேம்ப் ரைஸ் வாங்குவார். லேம்ப் ரைஸில் சொல்லுவார் அண்ணன் எலும்பு இல்லாமல் லேம்ப் ரைஸ் வாங்கிக்கோண்டு. லேம்ப் ரைஸே எலும்போட போட்டால் தானே அவருக்கு சூப்பர் விடுவார். ஐயோ இன்னும் இறைச்சி அந்த மாதிரி இதாண்டு வந்து சில பேருக்கு விருப்பம். அதான் சொல்லுங்கள். நாங்கள் இங்கே வந்து மட்டன் கறி சொன்னால் மட்டன் கறி வந்து போன் இருக்கிறதா இல்லை போன்லெஸ் மட்டன் கறி தான். போன்லெஸ்ஸும் இருக்குது, போனும் இருக்குது. ஆனால் போன்லெஸ்ஸை வந்து நாங்கள் அதை கொத்துக்கு யூஸ் பண்ணுவோம், கறியாக கொடுக்கலாம். ஆனால் போனோட இருக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ நான் அவைக்கு டேபிளில் போய் சொல்கிறது இல்லை, நீங்கள் போனோட இருக்கிற எடுத்து சாப்பிட்டுப்பாரு. அந்த போனை சாப்பிட எடுத்து கடிக்கிற பஞ்சியில் போன்லெஸ்ஸை தாங்க கொண்டு என்னண்டா உண்மையாக என்னதான் இறைச்சி கறியை காய்ச்சி இந்த எலும்பில் எடுந்து ஒரு கலட்டி எடுக்கணும்ல இறைச்சி, அதுதான் உண்மையான டேஸ்ட்டாக கொடுக்கும். மற்றது அந்த போன் அதாவது நீங்கள் என்ன சொன்ன நன்னி எலும்பு அந்த மாதிரி அப்படியே போன் மரோவை அப்படி வச்சுட்டு கேட்கல வந்து மிங்கிள் பண்ணத்தான் அந்த கறி டேஸ்ட் ஆகும். சூப்பர். அந்த மாதிரி கண்ண இன்னும் ஏதாவது புது டிஷ்ஷஸ் நீங்கள் செய்தால் கண்டிப்பாக மீனாக்கட்டு வருவான். அடுத்த நாங்கள் பக்கத்தில் ஓப்பன் பண்ணி திருப்பி கூட கூப்பிடுவோம். ஓகே. உங்களோட அதை மெயினாக சவுண்டை பக்காவை செய்யுங்க. சவுண்ட் என்ன எல்லா இடங்கள்லையும் கோல் இருக்குது, எல்லாரும் டிசைனாக வச்சுக்கணும். ஆனால் சவுண்டுன்றது எங்களுடைய சின்ன யங்ஸ் படிகளுக்கு தேவை. இங்கே பாருங்க சோனோ ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஒரு சோனோ ஸ்பீக்கர் விலை வந்து 200 ரூபா. இதில் 12 சோனோ ஸ்பீக்கர் போட்டிருக்கணும். சூப்பர். அப்போ சவுண்டில் இப்போ இதான் டாப் சோனோஸ். எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டில் சோனோ ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. எனக்கு உண்டை தான் இந்த வேர்ட் கேள்விப்படுறேன். நான் அந்த என்ன சொல்கிறேன்னா வேறு இது பார்க்க நான் என்னென்னு சொல்கிறது JBL அப்படி இதெல்லாம் வேறு லெவல் JBLக்கு அதை தாண்டியா. ஓகே. அப்போ உங்களோட கோலையம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வேறு என்ன இவ்வளோ வயிறு ஃபுல் எல்லாத்துலேயும் சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆகிட்டு டேக்கே எடுத்து கொண்டு போகிறோம். சாப்பிடுவோம். அவனுங்க கை நடங்குது, சாப்பிட கை நடங்குது சாப்பிட போகிறான். வேறு அவன் சொல்கிறான். இப்போ அவன் என்ன பிரச்சனைண்டா, இப்போ என்ன பண்டிகை சாப்பிட்டு போட்டு என்ன மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கணும் அவனு புழுகுறான். வீடியோவில் சொல்கிறான்னு சொல்ல அண்ணே பண்ணி சாப்பிட்டா ஊரில் மாட்டிடுவோம் அவனே. என்ன செய்யறது, உள்ளே விட மாட்டாங்களாம், வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. டேய் நாங்கள் பண்டி சாப்பிட்டா தானே எங்களை வீட்டுக்கே விடுவாங்க. ஓகே. எனிவே அந்த மாதிரி சாப்பாடு முடிக்கிறேன். கேட்டியகளி எங்களுடைய பண்டிகரியும் ஒரு கதையண்டு வேறு லெவலில் இருக்குது. சாமான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.